ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு தொடர்ந்து 12வது நாளாக நம்மளோட மார்க்கெட் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதாவது நிஃப்டி இண்டெக்ஸ். அண்ட் இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து இந்த மாதிரி நடந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து கருத்துக்கள் வந்து பகிரப்படுது. எல்லாரும் வந்து விரக்தியின் உச்சத்துக்கே போயிட்டாங்க. அண்ட் இதுக்கு காரணம் வந்து தொடர்ந்து இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனையில் நடந்துட்டு வர பிரச்சனை தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று மறுபடியும் வந்து ஈரான் வந்து அட்டாக்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா நேற்று ஈவினிங் வந்து ஈரான் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா எங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்காக்காரனை டென்ஷன் பண்ணிட்டு பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்னோட ரெப்ரஸன்டேட்டிவ் கிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேலே ஈரான் கிட்ட நம்ம பேச்சுவார்த்தையை பண்ண வேணாம், அவங்க டீல் சைன் பண்ணுறதா இருந்தால் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இதை தொடர்ந்து நேற்று நைட்டு ஒரு 8 மணி வாக்கில் வந்து ஈரான் ஒரு கார்கோ ஷிப்பை ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் அடிச்சிருக்காங்க. அதே காரணம் தான், எங்ககிட்ட கேட்காம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 பேலிஸ்டிக் மிசைல்ஸை யுனைடெட் அரப் எமிரேட்ஸை நோக்கி வந்து ஏவிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஏவுன உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆன்டி மிசைல் சிஸ்டம் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஈவன் துபாய்க்கும் கூட மிசைல் த்ரெட்டை வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கு அப்புறம் துபாய் மேலே மிகப்பெரிய அளவுக்கு அட்டாக்ஸ் நடத்தப்படலை. அது ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மூலிமா வந்து அந்த அட்டாக்ஸ் நிறுத்தி வச்சுருந்தாங்க. நேற்று மறுபடியும் நடந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி அட்டாக்ஸுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து முழுசாக வந்து மறுத்திருக்காங்க. இந்த அட்டாக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஈரானுடனான எல்லா ட்ரேட் ஆக்டிவிட்டியும் வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஈரானோட ஐஆர்ஜிசி பண்ணாங்களா, இல்லை ஈரானோட ஐஆர்ஜிசி வந்து அரசியல் தலைமையை மீறி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்களா, இதை பற்றி எதுவுமே தெரியல. ஈரான் ஜஸ்ட் வந்து இதை மறுத்திருக்காங்க. அண்ட் ஈரான் வந்து வழக்கம் போலே வந்து ஒரு மிரட்டலே விட்டுருக்காங்க, ஒருவேளை இந்த போர் வந்து தீவிரமடைஞ்சால் நாங்கள் யூரோப்பில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் மிலிட்ரி பேசஸையும் வந்து அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, இப்போது இங்கே கல்ஃப் நாடுகளில் கூடிய அமெரிக்கன் மிலிட்ரி பேசஸில் அந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா பெரிய அளவுக்கு சேதங்களை பண்ணிட்டாங்க. அதனோட விளைவாக வந்து பென்டகன் என்ன யோசனையில் இருக்காங்கன்னா, இந்த போரே முடிஞ்சால் கூட இதுக்கு மேலே வந்து நம்ம மிடில் ஈஸ்ட்டில் வந்து இந்த மிலிட்ரி பேசஸை வந்து ரிப்பேர் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறதா வந்து செய்திகள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட் ஆஃப் பாபல் மந்தீவில் ஏமனோட ஹவுத்திஸ் வந்து கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது சவுதி அரேபிகா மேலே மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரை போட்டுருக்கு. இதன் காரணமாக தான் க்ரூட் ஆயில் வந்து கண்டினியூஸாக 2 நாளாக $91-92 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹவுத்திஸ் வந்து ரொம்ப டாக்டிக்கலாக ஈரான் இதாவது இந்த ஸ்டேட் ஆஃப் பாபல் மந்தீபில் எந்த கப்பல் போனாலும் அடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரெட்சியோட ஸ்டேட் ஆஃப் பாபல் மந்தீப் இந்த மாதிரி இருக்கான்னா, இந்த இடத்துல வந்து ஒரு போர்ட் இருக்குது, அல் மொக்கான்ட்டு. அந்த போர்ட்டில் வந்து எந்த கப்பல் இருந்தாலும் அடிக்கிறாங்க. அதாவது இந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி ஏதாவது கப்பல்கள் இருந்தாலும் அதையும் அடிக்கிறாங்க. அவங்க நாட்டுக்கு எதிராகவும் பண்ணுறாங்க, அதே மாதிரி சவுதிக்கு எதிராகவும் பண்ணுறாங்க. இதனோட விளைவாக மறுபடியும் வந்து இந்த கப்பல் போக்குவரத்தில் மிகப்பெரிய ஒரு பேனிக்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையும் வந்து ஓரளவுக்கு வந்து போயிட்டே தான் இருக்குது. ஆனால் நேற்று உக்ரைன் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக்ல அங்கே இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு நியூக்ளியர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவுக்கு லீக்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட 17 பேருக்கு காயப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பவர் பிளான்ட் மேலே அட்டாக் நடந்திருக்கு. இது ரேடியேஷன் த்ரெட்டை வந்து உருவாக்கியது. இன்னொரு பக்கம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நடுவில் மீடியேட் பண்ணி 206 பிரிசனர்ஸை 2 பக்கமே வந்து கை மாற்றிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் வந்து உக்ரைன் கிட்ட இருப்பாங்க, உக்ரைனோட சோல்ஜர்ஸ் வந்து ரஷ்யா கிட்ட இருப்பாங்க. இவங்க ஒரு 206 பேர், இவங்க ஒரு 206 பேர் அப்படியே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. எப்படியாவது சண்டே முடிங்கடா அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட ஸ்கூபா டைவரை ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த நார்ட்ஸ் பைப்லைன் கேஸ் பைப்லைன் வந்து ரஷ்யாவிலேருந்து போயிட்டுருக்கு. இந்த நார்ட்ஸ் பைப்லைனில் ஒரு வெடிகுண்டை வைக்கிறதுக்காக இந்த ஸ்கூபா டிரைவர் கடலுக்குள்ளார வந்து இறங்கியிருக்கிறதாவும் அதை இவங்க கண்டுபிடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதில் வந்து ஒரு வெடி விபத்து நடந்தால் கேஸ் ப்ரைஸஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதிகமாகும். யூரோப்காரனுக்கு கேஸ் ப்ரைஸ் அதிகமானால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். யூரோப்பில் கேஸ் ப்ரைஸஸ் அதிகமானால் அதனால் இன்ஃப்ளேஷன் ஏறும். இன்ஃப்ளேஷன் ஏறுச்சுன்னா யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் ஆல்ரெடி 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு வட்டி ஏற்றலாமான்னு சொல்லிட்டு இந்த டிசம்பருக்குள்ளார ஏற்றலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனையில் இருக்காங்க. அது 25 பேசிஸ் பாயிண்ட்டோ 50 பேசிஸ் பாயிண்ட்ஸோ ஏற்றிட்டாங்கன்னா அதனோட ரிப்பிள் எஃபெக்டாக வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, பேங்க் ஆஃப் ஜப்பான், அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஃபெடரல் ரிசர்வ் எல்லாருமே வந்து வட்டி விகிதத்தை ஏற்ற ஆரம்பிப்பாங்க. இதன் காரணமாக கோல்டு ப்ரைஸஸில் ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கோமாளித்தனத்தையும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது நல்லாயிருக்கும். அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நம்ம நேற்று நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் பார்த்துருந்தோம். வர செப்டம்பர் 23ஆம் தேதி
சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் வந்து ஒயிட் ஹவுஸ்க்கு போகிறதா சொல்லியிருந்தோம். அண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன ஒரு பிளானில் இருக்காருன்னா, இந்த வருஷத்தோட முடிவுக்குள்ளார நார்த் கொரியாவோட பிரசிடென்ட் கிம் ஜாங் உன் இருக்கார் இல்லையா, அவரையும் வந்து மீட் பண்ணி பேசுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறதா வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் இவங்க வந்து எதிர்கட்சிக்காரங்க, இதை சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள் வந்தோம்னா, ஆதார் கார்டை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது 5 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பயோமெட்ரிக்கை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கலாம். அண்ட் இதுக்கான டைமாக வந்து செப்டம்பர் 30 வரையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 30க்குள்ளார குழந்தைங்களுக்கு யாராவது நீங்கள் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும், அவங்களோட பயோமெட்ரிக் ஏதாவது அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் போய் அப்டேட் பண்ணிக்க முடியும். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 2 கோடி பேர் வந்து இந்த போர்ட்டலில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளோட ட்ரேட் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து வர ஆகஸ்ட் 24லேருந்து 27க்குள்ளார ஜப்பானுக்கு போக போகிறதாகவும் அங்கே ட்ரேட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் டாக்ஸ் வந்து பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. அண்ட் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து இந்த பிஎன்ஜி, அதாவது பைப்டு நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா, இதுக்கான ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதன் காரணமாக வந்து ஐஜிஎல், எம்ஜிஎல், குஜராத் கேஸ், கெயில் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனிஸில் முதலீடு பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன நியூக்ளியர் ரியாக்டர்ஸை கட்டக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி வந்து 5% வந்து குறைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்காங்க. இது நடந்துருச்சுன்னா பிஹெச்இஎல், வால்சந்த் நகர், ஹெச்சிசி மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து அது பாசிட்டிவ் அமையும். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. அண்ட் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 13,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ரயில் அண்ட் ரோட் ப்ராஜெக்ட்ஸ். இதில் ரயில்வே எக்ஸ்பென்ஷன் மட்டும் 9,450 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது ரெயில்டெல் கார்பரேஷன், இர்கான் இன்டர்நேஷனல் மாதிரியான கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவ் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ்நாடுக்கு, ஆந்திர பிரதேஷுக்கு, அப்புறம் ஒடிசா, பெங்கால் இந்த 4 ஸ்டேட்ஸில் வந்து 6,448 வில்லேஜஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது கான்ட்ராக்ட் வந்து வரும் நாட்களில் வந்து ரயில்டெல் கார்பரேஷனுக்கு, இர்கான் இன்டர்நேஷனலுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, நம்மளோட செபி வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி இந்த சிஏஎஸ் சிஸ்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதிலிருந்தே கண்டிப்பாக வந்து எல்லா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கும் வந்து மண்டே பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். யாராலுமே வந்து நிம்மதியாக ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இந்த சிஏஎஸ் சிஸ்டத்தில் அந்த ஒரு 15 நிமிஷம் விண்டோக்குள்ளார எக்ஸசிவ் பை ஆர்டர்ஸை போட்டு மார்க்கெட் வந்து அப்சைடாக வந்து ட்ரைவ் பண்ணிட முடியும். அந்த பெரிய பிளேயர்ஸால் ஒரு 1,400 கோடி இருந்தால் போதும், ஈஸியாக நிஃப்டியை வந்து 1% கூட நம்மளால் ஏற்றிட முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன் வந்து நிஃப்டியை வந்து கீழே தள்ள முடியல? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 வார காலகட்டத்தில் 2 நாள் தான் வந்து நிஃப்டி வந்து கீழே போயிருக்கு. கேப் டவுன் க்ளோசிங் ஆயிருக்கு. நேற்றுக்கு முந்தின நாளும் அதுவும் கூட ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான். ஆனால் மிச்சம் இருக்கக்கூடிய 15 நாளில் நிஃப்டி வந்து பார்த்தோம்னா கேப் அப் க்ளோசிங் தான் இருக்குது. ஈவன் இன்றைக்கும் கூட கிட்டத்தட்ட ஒரு 20-30 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னா பை ஆர்டர்ஸ் போடலாம், இன்ட்ராடேயில் இல்லை டெலிவரி எடுக்கலாம். ஆனால் ஏற்கனவே உங்ககிட்ட ஷேர் இருந்தால் தானே விற்க முடியும். ஸோ ஒன்லி பையர்ஸ் மட்டுமே இதை புஷ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக செல்லர்ஸையும் வந்து உள்ளே இறக்கணுன்றதுக்காக செபி வந்து புதுசாக ஒரு சிஸ்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ஷார்ட் டேர்ம் ஸ்டாக் லெண்டிங் அண்ட் பாரோயிங் ஸ்கீம் T+3. இந்த T+3னா என்னென்னா, இதுவரையும் வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து லெண்ட் பண்ணி பாரோ பண்ணி அதை வந்து ஷார்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்கோட ஓனருக்கு வந்து கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு என்கிட்ட ஷேர் இருக்குது, நீங்கள் வந்து இந்த SLV ஸ்கீம் கீழே வந்து நீங்கள் என்கிட்ட ஷேர்ஸை வாங்கி கடனாக வாங்கிட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை வாங்கிட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் அதை ஷார்ட் பண்ணிவிடுவீங்க, விற்றுடுவீங்க. விற்று முடிச்சுட்டு அந்த ஷேர் விழுந்ததுக்கப்புறம் அதை மறுபடியும் வாங்கிட்டு என்கிட்ட வந்து டெலிவரி கொடுத்துருவீங்க. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு எனக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் மாதிரி நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க. அண்ட் இதில் வந்து நீங்கள் லாபமும் சம்பாதிப்பீங்க. இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம். இது ரொம்ப நாளைக்கு நடக்கும். இதில் வந்து டைம் ஃப்ரேமெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட் டேர்ம் SLB ஸ்கீமில் என்னென்னா 3 நாளுக்குள்ளார நீங்கள் டெலிவரி எனக்கு கொடுத்துடணும். அதாவது திங்கக்கிழமை என்கிட்ட ஸ்டாக்ஸை நீங்கள் லெண்ட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை உங்ககிட்ட ஸ்டாக்ஸ் வந்து வந்துடும். அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் நாளைக்கே விற்றுடலாம், இல்லை புதன்கிழமை விற்கலாம். ஆனால் வேலைக்கிழமை ஈவினிங் வந்து மறுபடியும் நீங்கள் என்கிட்ட கொடுத்துடணும். இந்த ஸ்கீம் கொண்டு வரது மூலிமா ஷார்ட் டேர்மில் ஸ்டாக்ஸை பாரோ பண்ணி அதை வந்து விற்க முடியும் அந்த ஷார்ட் செல்லர்ஸ்னால. ஸோ இதன் காரணமாக இந்த சிஏ சிஸ்டத்தில் இதுவரையும் பையர்ஸ் மட்டுமே மேலே தள்ளினாங்க இல்லையா, அவங்கள ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி செல்லர்ஸும் இப்போ வர போகிறாங்க. ஸோ இது வந்து சிஏ சிஸ்டத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரும்னு சொல்லிட்டு செபி வந்து நினைக்கிறாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இதுவரையும் வந்து ஷார்ட் செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து
அன்னைக்கு இன்ட்ராடேல காலையில் செல் பண்ணாங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த சேம் டே ஈவினிங்கே வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒருவேளை அவங்களுக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னா அதுக்கு முந்தின நாளே வாங்கி மார்க்கெட் ஏற்றிட்டு மறுபடியும் விற்கணும், அப்போ தான் தள்ள முடியும். ஆனால் இப்போ என்ன பண்ண முடியும்னா அவங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஷார்ட் அடிக்கணும் முடிவு பண்ணால் ஸ்டாக்ஸை பாரோ பண்ணி ஷார்ட் அடிச்சுட்டு 2 நாள் கழிச்சு கூட மார்க்கெட்டில் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து செட்டில் பண்ண முடியும். இது இன்ட்ராடேல சடன் டவுன் மூவ்ஸை வந்து உருவாக்குறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக ட்ரேடர்ஸ்க்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை உருவாக்காமல் அதுக்கு பக்கத்தில் சொல்யூஷனுக்கு பதிலாக பிரச்சனையை உருவாக்குற மாதிரி இருக்குது. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது துணைப்பாடம்னு சொல்லிட்டு தமிழில் ஒன்று வரும், இப்போல்லாம் வருதா இல்லையான்னு தெரியல. அந்த துணைப்பாடத்தில் ஒரு கோடை போட்டுட்டு அந்த கோட்டை சின்ன கோடை ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கதை வரும். அந்த கோட்டை அழிக்கக்கூடாது, ஆனால் அந்த கோடை சின்ன கோடாக மாற்றணும். அதுக்காக பக்கத்தில் வந்து இன்னொரு பெரிய கோடை வரைவாங்க, அந்த கோடை ஆட்டோமேட்டிக்காக சின்ன கோடை ஆகிடும். அந்த மாதிரி கதையாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது இன்னும் மேனிப்புலேஷன் டூலாக வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கம்ப்ளீட்டாக வந்து இதுக்கு நீங்கள் ட்ரேடே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக சொல்லியிருக்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தோம்னா காலையில் நம்மளோட நிஃப்டி வந்து 24,150 ஓப்பன் ஆகுது. அங்கேருந்து ஒரு சிவியரான ஒரு செல் ஆஃப் 24,100 பிரேக் பண்ணுது. அண்ட் 24,075 ஒரு சப்போர்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கிறவங்களுக்கு முன்னவே நம்ம வந்து அந்த சார்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். 24,075 ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு பவுன்ஸ் ஆகுது. மறுபடியும் இந்த பவுன்ஸ் ஆகிட்டு மறுபடியும் அந்த 24,075 சப்போர்ட்டையும் உடச்சிட்டு கீழே ட்ரேடாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து என்டையர் டே வந்து ஒரு கன்சால்டேஷன். அண்ட் எண்ட் ஆஃப் த டேல வந்து 3:15 பார்த்தோம்னா 24,048 வந்து க்ளோஸ் ஆகுது. அண்ட் மார்க்கெட்டோட சிஎஸ் க்ளோசிங்கில் 30 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் க்ளோஸ் ஆகி 24,078 வந்து க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோன்னு பார்த்தோம்னா 1,320 கம்பெனிஸ் பாசிட்டிவும் 2,171 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி ஐடி செக்டாரை தவிர்த்து மற்ற எல்லா செக்டாருமே வந்து நெகட்டிவாக இருந்தது. ஒரு 0.25% 0.5% வரைக்கும் நெகட்டிவாக இருந்தது. ஸோ ஐடி செக்டார் இன்வெஸ்டர்ஸை தவிர்த்து வேறு எல்லாருக்குமே வந்து பெய்டு இருக்க தான் செஞ்சுருக்கும். அண்ட் கோல்டு ப்ரைஸஸ்க்கு வந்தோம்னா கோல்டை பற்றி வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபெஸ்டிவல் சீசன் வரதுனால இந்தியாவில் கோல்டுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் கோல்டோட ப்ரைஸஸ் வந்து இன்றைக்கி ஈவினிங்லேருந்தே ஒரு நல்ல ரேலியை வந்து பார்த்துட்ருக்கு. ஏதாவது ஒரு தகவல் இன்றைக்கி மிட் நைட்டில் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கோல்டு ப்ரைஸஸ் இந்த பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது $4,487 இருந்தது, கிட்டத்தட்ட $100 ஏறி இருந்தது. அண்ட் நம்மளோட இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் அதே சமயத்தில் 1 கிராம் 24 கேரட் கோல்டு வந்து 15,790 22 கேரட் கோல்டு 1 கிராமுக்கு வந்து 14,475 வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட மறுபடியும் வந்து இந்த 1,18,000 பக்கத்தில் வந்து ஒரு சவரன் வந்து வந்துருச்சு ஜிஎஸ்டி இல்லாமல் 22 கேரட் கோல்டு. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து ஒரு கிலோக்கு வந்து 2,36,000 வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான மாற்றம் இல்லை சில்வர் ப்ரைஸஸில். அண்ட் க்ரூட் ஆயில் வந்து $91.7 இருக்குது. நம்மளோட USD/INR வந்து இன்றைக்கி ஒரு 7 பைசா அளவுக்கு டிப்ரிஷியேட் ஆகி $95.75 கொடுத்தீங்கன்னா ஒரு டாலர் வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கு. அண்ட் FII/DI 2 பேருமே இன்றைக்கி வந்து பை சைடு தான் இருக்காங்க. FIIs வந்து 3,974 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. டிஐஸ் வந்து 408 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் BSE வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த MSCI இண்டெக்ஸஸ் எல்லாம் இருக்குல்ல, ரீபேலன்சிங்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த இண்டெக்ஸுக்கான டெரிவேட்டிவ்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிற இண்டெக்ஸ்லேயே வந்து ஒன்றும் பண்ண முடியல, இது வேறையான்ற மாதிரி இருக்குது. அண்ட் இது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். இது வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம், BSE ஸ்டாக் ஹோல்டர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஆனால் இந்த CAS சிஸ்டம் வந்ததுக்கப்புறம், இந்த புதுசாக வந்து இந்த SLV சிஸ்டம்லாம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ரேடிங் வால்யூம் வந்து குறையும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ கம்மிங் குவார்ட்டர்ஸ் வந்து BSE வீக்கான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ BSEயோட ஷேர் ஹோல்டர்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்ன்னு வந்தோம்னா PC ஜுவல்லர்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா இவங்க இன்னொரு பேங்க்குக்கு கொடுக்க வேண்டிய கடனையும் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 14 பேங்க்ல இவங்க வாங்கின கடனில் 8 பேங்க்ல வந்து மொத்தமாக கடனை முடிச்சிட்டதாகவும், கிட்டத்தட்ட வந்து 96% அளவுக்கு ஓவரால் டெப்ட் வந்து நாங்கள் முடிச்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக வந்து மாறிட்டு இருக்காங்க இவங்க. அண்ட் ரெயில்டெல் கார்பரேஷனுக்கு EPFO எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 166 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு ஆர்டர் எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருக்காங்க. இது ரெயில்டெல் கார்பரேஷனோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் இவங்களுக்கு வந்து நம்ம நேற்றே சொன்ன மாதிரி அந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் அடியில் வந்து கிட்டத்தட்ட 106 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு மேனுஃபேக்சரிங் கட்ட போகிறாங்க. அதுக்கான இன்சென்டிவ் அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க.
ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம். அண்ட் இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல வந்து டிரான்ஸ்டியூசர்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சென்டம் எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோலைன் இண்டஸ்ட்ரி, இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து ரொம்ப சின்னசு, ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி. 392 கோடி ரூபாய் இவங்களோட மார்க்கெட் கேப் வேல்யூ. அண்ட் இவங்களுக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து 110 கோடி ரூபா இப்போ ஆர்டர் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஆர்டர் எதுக்கான ஹேட்ச் பேக் காம்பனன்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த ஃப்ரேம் எல்லாம் செய்கிறது. ஸோ இந்த ஆர்டரில் வந்து 80 கோடி ரூபா அளவுக்கு ரெவன்யூவாக இருக்க போது 30 கோடி ரூபா அளவுக்கு வந்து இந்த மோல்டிங் எல்லாம் செய்கிறதுக்காகன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். ஒரு சின்ன கம்பெனிக்கு டாடா மோட்டார்ஸோட ஆர்டர் கிடைக்கிறது. ஸோ நாளைக்கு இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப மைக்ரோ கேப் பண்ணுறதுனால டக்குன்னு அப்பர் சர்க்யூட் போயிடும். ஸோ பார்த்து கவனமாக பண்ணுங்கள். அண்ட் அடுத்து எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ்க்கு ஒரு ஃபாரின் ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது $75 மில்லியன் மதிப்புள்ள ஆர்டர் இது. அண்ட் இந்த ஆர்டர் வந்து 5 வருஷத்துக்கான ஆர்டர். அதாவது 75/5ன்னு போட்டிங்கன்னா $15 மில்லியன் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ரெவன்யூவில் இது கான்ட்ரிபியூட் பண்ணும், கிட்டத்தட்ட 150 கோடி பக்கத்தில். ஸோ இந்த ஆர்டர் மூலிமா வந்து இவங்க சர்வீசஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. சில தனிப்பட்ட காரணங்களால் கிளைண்ட்டோட பேர் வந்து இவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலை. இது வந்து எல்டிடிஎஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். க்ரௌம்டன் கிரீவ்ஸை பற்றி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு நியூஸ் பேப்பரில். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2031 இவங்களோட ரெவன்யூ வந்து அப்படியே டபுள் ஆகும், 31,000 கோடி ஆகும் அப்படின்னு 15,000 கோடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க ஆல்ரெடி வந்து ஃபேனு, பம்பு, லைட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வித்துட்டு இருக்காங்க. அண்ட் இதில் மட்டுமே கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்கும் 2031 சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு வந்து இவங்க 7,300 கோடியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 15% CAGRல இவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான். அண்ட் இதை அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டமான டார்கெட் இல்லை. 15%ன்றது எந்த ஒரு கம்பெனியாலும் வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் தான். அண்ட் எல்டி ஃபைனான்ஸ், லார்சன் டூப்ரோட ஃபைனான்ஸ் கம்பெனி, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோல்டு லோனோட பிஸ்னஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து எங்களோட லோன் புக்கில் வந்து 10% நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மறைமுகமாக வந்து மணப்புரம், முத்தூட் மாதிரியான கம்பெனிஸ்க்கு நெகட்டிவான விஷயம். ஏன்னா புதுசாக நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த கோல்டு லோன் செக்மெண்ட்டுக்குள்ளார வர்றது, இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிடுவாங்க அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட விஷயம். எக்ஸ்பெக்டட் க்ரோத் கூட இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மணப்புரமோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. எல்என்டி ஃபைனான்ஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் ஸ்விக்கி, இவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட ஒரு அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு இவங்களுக்கு. என்னன்னா இதுக்கு மேலே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட ஷேர் ஹோல்டிங் வந்து 49.5% வந்து கேப் பண்ணுறதுக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு. என்னப்பா ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து ஷேர் ஆகுனா நல்ல விஷயம் தானே, இது எதுக்கு கேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்குது. என்னன்னா இந்த சில்லறை வணிகத்தில் வந்து அந்நிய முதலீடுகள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது. நான் குழந்தையா இருக்கும்போதே வால்மார்ட்டெல்லாம் அதனால தான் நம்மளோட இந்தியாவுக்குள்ள வரல. நான் 7th 6th படிக்கும்போதே அந்த நியூஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்து பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணி அந்த மாதிரி சட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்விக்கி வந்து இந்த இன்ஸ்டாமார்ட்டில் பொருளெலாம் விற்கிறாங்க இல்லையா, இந்த ரீட்டைல் எஃப்எம்சிஜி பொருட்களாக விற்கிறாங்க இல்லையா, இந்த பொருளை வந்து விற்கிறதுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, இது வந்து 50% மேலே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. இதன் காரணமாக இது வந்து ஒரு அந்நிய கம்பெனி, அவங்க எப்படி வந்து இந்த சில்லறை வர்த்தகத்தில் வந்து ஈடுபடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்குது. அண்ட் ஆல்ரெடி வந்து ஜூலை மாதமே இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து 50% கீழே குறைஞ்சிருச்சு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். அப்போவே வந்து இது இந்தியன் ஓன்டு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனோட விளைவை வந்து இப்போ ஒரு சட்டத்தையும் வந்து கொண்டு வந்துட்டாங்க அவங்களோட ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில். இதுக்கு மேலே வந்து ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து 49.5% மேலே ஷேர் ஹோல்டிங்கை வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இதனால் இந்த இன்ஸ்டாமார்ட்டுக்கு இருந்த பெரிய பிரச்சனை வந்து முடிஞ்சது. ஸோ இதுக்கு மேலே அந்த இன்ஸ்டாமார்ட்டோட பிஸ்னஸில் வந்து எந்த விதமான வம்பும் இருக்காது. இது ஸ்விக்கியோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் அடுத்து இந்துஸ்தான் காப்பர், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து அடுத்த 5 to 6 வருஷத்துக்குள்ள பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலயமா வந்து காப்பர் சுரங்கங்களை வந்து ரிவைவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில மைன்ஸை வந்து நாங்கள் குத்தகைக்கு எடுக்க போகிறோம், வெளிநாடுகள்லேயே வந்து மைன்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது இந்துஸ்தான் காப்பரோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் காப்பரோட இன்வென்ட்ரி வந்து கொஞ்சமாக வந்து லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் அதிகமாக இருக்குது. கம்மிங் டேஸில் காப்பரோட ப்ரைஸஸ் விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஓரியானா பவர், இவங்க வந்து சோலார் ப்ராஜெக்டை இபிசி கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்களுக்கு வந்து ஒரு சிமெண்ட் கம்பெனி வந்து 215 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு சோலார் ப்ராஜெக்டோட இபிசி கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரியானா பவர், ORIANA, ஓரியானா பவர், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நாட்கோ ஃபார்மா, இவங்க வந்து இவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா
டொமஸ்டிக் பிஸ்னஸ் குரோத்தை வந்து நாங்கள் டபுள் டிஜிட்டில் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அக்ரி பிஸ்னஸ் வந்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து வரக்கூடிய வருடங்களில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அக்ரி பிஸ்னஸை தனியாக டிமர்ஜ் பண்ண போகிறதாகவும் ஒரு செய்தி இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து செய்கல் இந்தியா, இவங்களும் வந்து ஒரு இபிசி கம்பெனி. இவங்களுக்கு அருணாச்சல் பிரதேஷில் ஒரு ஹைவே போடுற கான்ட்ராக்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. இதனோட மதிப்பு வந்து 294 கோடி. இது முழுக்க முழுக்க இவங்களோட தனிப்பட்ட கான்ட்ராக்ட் இல்லை, இவங்க வேற ஒரு கம்பெனியோட வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணுற போகிறாங்க, அதாவது ராஜேந்தர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதனால் செய்கல் இந்தியா வந்து 70%, இந்த ராஜேந்தர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து 30% ஜேவி வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ண போகிறாங்க. ஸோ இதன் காரணமாக இவங்களுக்கு வந்து இந்த 274 கோடியில் 70% அளவுக்கு ரெவன்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது செய்கல் இந்தியாவோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெல்கோ, இவங்க வந்து ஒரு டாடா கம்பெனி, ரொம்ப பழைய கம்பெனி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2028க்குள்ளார இந்த சேட்டிலைட் கம்யூனிகேஷன், அதாவது சேட்டிலைட் கனெக்ஷனில் வந்து ஃபோன் பேசுகிறது, அதை வந்து இந்தியா, சவுத் ஏஷியா மாதிரியான இடங்களில் வந்து நாங்கள் வந்து செயல்படுத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பண்ணிட்டாங்கன்னா இந்த கம்பெனி வந்து நிறைவேறும். ஆனால் இப்போதைக்கு வந்து இது அந்தளவுக்கு ப்ராஃபிட்டபுளான ஒரு கம்பெனி கிடையாது. ஸோ பார்த்து கவனமாக இருங்க. என்னதான் டாட்டா கம்பெனியாக இருந்தாலும் லாபம் பண்ணால் தான் நம்ம வாங்க முடியும். அண்ட் அடுத்து கேலக்ஸி சர்ஃபெக்டன்ஸ், இவங்க வந்து இந்த கெமிக்கல்ஸை வந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனி, சர்ஃபெக்டன்ஸை தயாரிக்கக்கூடிய கம்பெனி. இவங்க வந்து இந்துஸ்தான் யூனிலிவரோட ஒரு பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வந்து, அதாவது இந்த சேல் ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக வந்து இந்துஸ்தான் யூனிலிவருக்கு வந்து கெமிக்கல்ஸ் வந்து இவங்க சப்ளை பண்ண போகிறாங்க. இது கேலக்ஸி சர்ஃபெக்டன்ஸ் ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இதன் காரணமாக வந்து நியூ கெமிஸ்ட்ரி சர்ஃபெக்டன்ட் டெக்னாலஜிஸும் வந்து நாங்கள் ஆக்சிலரேட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சப்ளை செயின்லையும் அண்ட் எங்களோட கெப்பாசிட்டி க்ரோத்தையும் வந்து அதிகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க கேலக்ஸி சர்ஃபெக்டன்ஸ். இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பர்ஜர் பெயிண்ட்ஸ், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் சில நாட்களில் வந்து பெயிண்டோட விலையை வந்து 7-8% வரையும் நாங்கள் விலை ஏற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம நல்லா பார்த்துருந்தோம், இந்த பர்ஜர் பெயிண்டில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மார்ஜின் ப்ரெஷர் நம்ம போன ரிசல்ட்லேயே பார்க்க முடியல. ப்ளஸ் இந்த விலை ஏற்றுறது வந்து இன்னும் வந்து அடிஷ்னலாக ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் க்ரூட் ஆயிலோட விலை அதிகமாகும் போதெல்லாம் இந்த மாதிரியான பெயிண்ட் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் விழும். ஸோ சூனர் ஆர் லேட்டர் க்ரூட் ஆயிலோட விலை விலதான் போகுது. அந்த மாதிரி விலை ஏறும்போது இந்த கம்பெனிஸில் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கிடைச்சதுன்னா அது நமக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விலையேற்ற போகிறது நாளைக்கு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவ் ரேட் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஹோண்டாய் மோட்டார்ஸ், இவங்களும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செப்டம்பர் மாதத்துலேருந்து வண்டிகளோட விலையில் வந்து 1% அளவுக்கு விலை ஏற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம். அண்ட் எஸ்கார்ட்ஸ் கியூபிட்டர்கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா உத்தரப்பிரதேஷில் கிரீன்ஃபீல்டில் புதுசாக ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை 2000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து 154 ஏக்கரில் இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் அங்கே ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாகும். ப்ளஸ் அங்கே இந்த டிராக்டருக்கு தேவையான டில்லர்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து உற்பத்தி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் எஸ்கார்ட்ஸ் கியூபிட்டருக்கு. அண்ட் விஜய் கேடியா, இவர் வந்து ஜாகிள் ப்ரீபெய்டு ஓஷன் சர்வீசஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனியில் வந்து 33 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. நேற்று அவங்களோட ரிசல்ட் நல்லா இல்லாததுனால மார்ஜின் ப்ரெஷர் காரணமாக வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து 20% லோயர் சர்க்கியூட் அடிச்சது. அண்ட் இன்னைக்கு வந்து இவர் வாங்கினாரு அப்படின்ற செய்தி வந்த உடனே 12% பக்கத்தில் ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறி இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக என்னன்னா இப்போதைக்கு இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான், இது என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. நேற்று 20% விழும்போது சூப்பர், இன்னும் நல்லா விளட்டும், வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஆனால் உடனே விஜய் கேடியா உள்ளே புகுந்து வாங்கியிருக்காரு, அதனால் ரீபவுண்ட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போதைக்கு ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. என்னென்னா இவங்க டிவிடெண்ட் சுத்தமாக கொடுக்கறதில்ல. ஸோ அதனால் இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, ஐடிசி இருக்குது, இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸே டிவிடெண்ட் ஈல்டோட நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால, பத்தாவதுக்கு லலிதா ஜுவல்லர்ஸ் வேறு வரப்போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு இதை வாங்கலை. ஸோ எப்போயாவது வெயிட் பண்ணி பார்ப்போம் சான்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சம் கூல் டவுன் ஆயிருக்கு. ஆனால் 110 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. ஒரு 20 பாயிண்ட் அளவுக்கு கூல் டவுன் ஆயிருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா $4498, $2 தொட்டால் $4500, ரொம்ப நாள் கழிச்சு $4500 வந்து கிராஸ் பண்ணுது. இது கோல்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் S&P 500 ஒரு 0.5% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. நாஸ்டாக் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.5% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் க்ரூட் ஆயிலோட விலை எடுத்துக்கிட்டோம்னா 92.35. ஸோ மிடில் ஈஸ்ட்லேருந்து இன்னும் எந்த விதமான பாசிட்டிவான அப்டேட் வரல. இருந்தாலும் கோல்டு ப்ரைஸஸ் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகுது. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 110 பாயிண்ட் அளவுக்கு கேப் ஓப்பன் சொல்லி காமிக்குது. நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளார இந்த பாசிட்டிவிட்டி வந்து ஃபிசில் அவுட் ஆகிடுமான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து இன்னும் எந்த விதமான பாசிட்டிவான அப்டேட்டும் வரலை. மேபி நைட்டு 10 மணிக்கு கூட பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து சில டைம் வந்து போஸ்ட் போடுவார் ட்விட்டரில். ஏன்னா வந்து பிப்ரவரி 2 நைட் வந்து 10 மணிக்கு தான் வந்து போஸ்ட்டை போட்டார். ஸோ அந்த மாதிரி கிறுக்குத்தனத்தை அவர் பண்ணாருன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.
ஜெய் ஹிந்த்.